இங்க ஒரு பேரலைஸ் ஆன பொண்ணு தினமும் அவளோட அம்மா கொடுக்கிற மருந்தை தான் சாப்பிடுவான். அப்படி ஒரு நாள் அந்த மருந்து பாட்டில்ல இருந்த லேபிளை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி இன்னொரு லேபிள் இருந்துச்சு. இத பார்த்து அவ ஷாக் ஆயிடுறான். ஆனா அதை எதையும் அவ வெளியே காட்டிக்காம அம்மா கொடுக்கிற டேப்லெட்டை வாயில போட்டு சாப்பிடுற மாதிரி நடிச்சிட்டு அவ போனதும் அதை வெளியே துப்பிடுறான். அதுக்கப்புறம் அது என்ன டேப்லெட்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். அடுத்த நாளும் வழக்கம் போல அவங்க அம்மா அந்த பொண்ணுக்கு டேப்லெட்டை கொடுக்குறாங்க. அப்போ அந்த மருந்து பாட்டில்ல அவ அம்மாவோட நேம் இருந்ததால டவுட் ஆகி அம்மா கிட்ட கேட்கிறான். ஆனா டாக்டர் சரியா தான் கொடுத்திருப்பாருன்னு அவ அம்மா சமாளிக்கிறாங்க. வேற வழி இல்லாம அந்த டேப்லெட்டை சாப்பிடுறான். அப்போ ஒரு நாள் நைட்டு அவ அம்மா தூங்கினதுக்கு அப்புறம் அது என்ன டேப்லெட்னு நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறான். ஆனா நெட் கனெக்ஷன் இல்லாததால அவளால பார்க்க முடியாது. இதையெல்லாம் அவளோட அம்மா சீக்கிரட்டா கவனிச்சுட்டு தான் இருப்பான். அடுத்த நாள் அவளோட அம்மா வீட்டு கார்டன்ல தண்ணி பச்சிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு தெரியாம பார்மசிக்கு கால் பண்ணி டேப்லெட்டை பத்தி விசாரிக்கிறான். அவங்க உங்களுக்கு ரெட் கலர் டேப்லெட் தான் கொடுத்திருந்துன்னு சொல்றாங்க. ஆனா அவ சாப்பிடுறது கிரீன் கலர் டேப்லெட். அப்புறம் தான் அவளுக்கு அம்மா எதையோ மறைக்கிறாங்கன்னு ரியலைஸ் ஆகுது. அந்த உண்மையை கண்டுபிடிக்க அடுத்த நாள் நாம மூவிக்கு போலாம்னு அம்மா கிட்ட சொல்றான். அப்பவே அவளோட பாக்கெட்ல சில டேப்லெட்டை எடுத்து மறைச்சு வச்சுக்கிறான். அப்படியே அடுத்த நாள் 2 பேரும் தியேட்டருக்கு போறாங்க. அங்க அவளோட அம்மா கிட்ட ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த பார்மசிக்கு அவளுக்கு தெரியாம வேகமா போறான். அங்க எல்லாரும் கியூல நின்றுட்டு இருக்கும்போது சடனா அவ டாக்டர் கிட்ட போய் அந்த டேப்லெட்டை பத்தி விசாரிக்கிறான். அதை பார்த்து டாக்டர் ஷாக் ஆகி இந்த டேப்லெட்டை சாப்பிட்டா பேரலைஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்றாங்க. அந்த டைம் அவளோட அம்மா அங்கேயும் வந்துடுறான். உடனே அந்த பொண்ணுக்கு ஷாக் ஆகி மூச்சு திணறல் வந்துருது. அந்த டைம்ல அவளோட அம்மா அவளுக்கு ஆஸ்துமா அட்டாக்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷனை இன்ஜெக்ட் பண்றாங்க. சடனா அவ அங்கேயே மயங்கிடுறான். கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவ வீட்டுல இருந்தா. உடனே அவளோட வீல் சேர்ல ஏறி அங்கிருந்து தப்பிச்சு போகணும்னு போகும்போது வீல் சேரோட எலிவேட்டரை அவங்க அம்மா கட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதனால ஸ்டெப்ஸ்ல வீல் சேரை தள்ளி விட்டுட்டு அவளும் பின்னாடியே விழுந்துடுறான். அதுக்கப்புறமா அந்த வீல் சேர்ல ஏறி வேகமா ரோட்டுக்கு போறான். அப்போ அங்க ஒரு வண்டி ஸ்பீடா அவ மேல மோத மாதிரி வருது. டிரைவர் சடனா பிரேக்கை போட்டு வண்டியில இருந்து இறங்கி என்ன ப்ராப்ளம்னு அவகிட்ட கேக்குறாரு. அவ அவர்கிட்ட ஹெல்ப் கேக்குறான். ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே அவர் வீல் சேரை தள்ளிட்டு போகும்போது சடனா அவ அம்மா அங்க கார்ல வந்து இறங்குறான். அந்த பொண்ணுக்கு பயங்கர ஷாக்கு. அவளோட அம்மா வேகமா ஓடி போய் அந்த டிரைவர் கிட்ட அது என் பொண்ணு தான், என் பொண்ணை நான் கூட்டிட்டு போறேன்னு கெஞ்சி நாடகம் ஆடுறான். ஆனா அந்த டிரைவருக்கு டவுட் வந்து அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்க வரும்போது சடனா அவளோட அம்மா பின்னாடியே வந்து அவனோட நெக்ல ஒரு இன்ஜெக்ஷனை எடுத்து இன்ஜெக்ட் பண்ணிடுறான். அவன் அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை அவளோட அம்மா ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்காங்க. அப்போ அந்த பொண்ணு அங்க இருந்த ஒரு நர்ஸை கூப்பிட்டு அவளால பேச முடியாததால பேப்பர்ல ஹெல்ப்புக்காக எழுதி காமிக்கிறா. அப்போ சடனா எமர்ஜென்சி கால் வந்ததால அந்த நர்ஸ் இப்போ வர்றேன்னு போயிடுறாங்க. அந்த கேப்ல அவளோட அம்மா அங்க வந்து அவளை வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு வேகமா ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போறாங்க. அப்போ அந்த நர்ஸ் அந்த பொண்ணு எழுதியிருந்த பேப்பரை பார்த்து அந்த பொண்ணுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றான். அந்த அம்மா ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போறதுக்குள்ள சடனா போலீஸ் அங்க வந்து அந்த அம்மாவை அங்கேயே ஸ்டாப் பண்றாங்க.